நல்ல சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் நிற்கும்படியாய் ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி பாட போகிறோம். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கையை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சவங்களா, ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை தேடி வரவில்லை. ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை தேடி வரல. பக்கத்தில் நல்ல கையை பிடிச்சி அல்லேலூயா. ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்கும்படி ஒருவனை தேடி வந்திருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. அவனை நம்புறேன். இந்த 3 நாட்கள் கூட்டத்திலையும் கர்த்தர் அநேகருடைய தலையை அபிஷேகத்தினால நினைக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லாமே. ஒருவர் ஆண்டவர் சாமுவேல்ட்ட இப்படி சொல்லி அனுப்புறாரு, நீ நேரா பெத்லகேம்ல இருக்கிற ஈசாய் வீட்டுக்கு போ. ஆமென். போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கொம்பில் அபிஷேக தைலத்தை நிரப்பி கொண்டு போ. ஆமீன். பெத்லகேம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த பெத்லகேமில் ஈசாய் என்கிறதான ஒரு மனிதனுடைய குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஒரு மகனை நான் ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து சாமுவேல் தன்னுடைய கொம்பில் அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு நேராக பெத்லகேமில் இருக்கிற ஈசாய் வீட்டுக்கு போகிறான். ஆமாம் தானே? இப்போ தெரியுமா ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்கன்னு? எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க ஈசாய்க்கு? 8 பிள்ளைங்க. ஆமீன். ஸோ அந்த 8 பிள்ளைகளில் மற்ற 7 பேருக்கு இருக்கிற அதே எலும்பு தான் யாருக்கு இருக்குது? ஆமீன். மற்ற 7 பேருக்கு இருக்கிற அதே நரம்பு தான் தாவீதுக்கு இருக்குது.
மற்றவங்களுக்கு இருக்கிற அதே எலும்பு நரம்பு தான் சபைக்குள்ள இருக்கிற நம்மகிட்டயும் இருக்கு. ஆனா ஒன்று சொல்ற, மற்றவங்க கிட்ட இல்லாத ஒன்று நம்ம மேல கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்து நல்லா நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இதை வாசிக்கும் போது தான் எழுதின எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. ஆமீன். ஸோ மறுபடியும் இதையே வாசிக்கும் பொழுது 7 பேருடைய உடம்புல ஓடுகிற அதே ரத்தம் தான் தாவீதுடைய உடம்புலையும். ஆமா தானே? ஆனால் இந்த 7 பேருடைய உடம்புல ஓடுகிற ரத்தம் சாதாரண ரத்தம், தாவீதுடைய உடம்புல ஓடுகிற ரத்தம் அபிஷேகம் கலக்கப்பட்ட ரத்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யாரால இயேசுக்காக வாழ முடியும், யாருக்கெல்லாம் இயேசுக்காக துடிக்க முடியும்னு சொன்னா, யாருடைய ரத்தத்தில் அபிஷேகம் கலக்கப்பட்டிருக்குதோ அவங்களால மட்டும்தான் இயேசுக்காக நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா, ஜி மைனர் வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பி இருக்குது. ராஜாதி ராஜாவின் பிள்ளை ஜி மைனர். வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பி இருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல வாக்கு தத்துவம் நிரம்பி இருக்குது. ஊழியத்தை ஆரம்பிக்கிற எல்லா ஊழியக்காரங்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி, ஐயா ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கையில் என்ன வச்சுட்டு ஆரம்பிச்சேன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் கோடிக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா. நாடு 2018 வருஷத்தில் சென்னையில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தேன், ஆனால் வாக்கு தத்தம் மட்டும் இருந்துச்சு. நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கையை தட்டி இருக்கிறவங்களை பார்த்துக்கிற எத்தனை பேர் மேலே கர்த்தர் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார் சொல்லுங்க. கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆமீன், ஆனால் என் மேலே வாக்கு தத்தம் கோடி கணக்கில் இருக்கு. கையை நல்லா தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. வாக்கு தத்தம் என் மேலே நிரம்பி இருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின், இனி எதற்கும் பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. வாக்கு தத்தம் என் மேல, என் ரத்தத்தில் அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம். வாக்கு தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம். சத்தமா சத்தமா நாடி நரம்பெல்லாம் கிருபைகள், என் தலைமுறைய தரிசனம். திரும்ப திரும்ப வாக்கு தத்தம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும். ஆமா ஆமா, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. நான் ராஜாதி எதற்கும் பயமே இல்லை. ஹல்லேலூயா சத்தம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க ரத்தத்துல, உங்க உடம்புல ஓடுகிற ரத்தம் சாதாரண ரத்தமா இல்லை அபிஷேகம் கலக்கப்பட்ட ரத்தமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமீன். ஆமா, கர்த்தர் நல்லவர். டாக்டர் இப்படி சொல்லுவாங்க, இந்த வியாதி ரத்தத்துல கலந்துருச்சு, காப்பாத்துது. ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? ஆமீன். ஸோ ஒரு மனுஷனுடைய ரத்தத்துல வியாதி கலக்கப்படும் பொழுது அந்த மனுஷனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆமீன். ஆனால் என்னுடைய ரத்தத்தில் அபிஷேகம் கலக்கப்பட்டிருக்கபடினால என் கையிலிருந்து பிசாசை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். கையை நல்லா தட்டியா ஹல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு தத்தம் என் மேல நிரம்பி இருக்குது. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் சாதாரண ரத்தமா இல்லை அபிஷேகம் கலக்கப்பட்ட ரத்தமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமீன்.
யாருடைய உடம்புலாம் அந்த ரத்தத்தில் அபிஷேகம் கலக்கப்பட்டிருக்குதோ அவங்க கிட்ட பாடுங்க, கையை தட்டுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக கை தட்டுவாங்க. ஏன்னா தான் ஆடாவிட்டாலும் நான் சும்மா இருந்தாலும் என் உடம்புல ஓடுற அந்த அபிஷேகம் கலக்கப்பட்ட ரத்தம் சும்மா இருக்காது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து எப்பா கொஞ்ச நேரம் பாடாம சும்மா இருப்பா, நான் அவனை சொல்லுவேன் என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல என்னாடி நரம்பெல்லாம் கிருபைகள். நல்ல கையை தட்டி என் தலைமுறைய தரிசனம். ஆமா, வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. ஆமா ஆமா, ராஜாதி எதற்கும் பயமே இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே இல்லை. குழியில போட்டாலும் படிய போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். குழியில போட்டாலும் படிய போட்டாலும் வழியாய் எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜா. Come on, just நல்ல கையை தட்டி இனி யாருக்கும் அடிமை இல்லை. நான் ராஜாதி எதற்கும் பயமே இல்லை. ஆமா ஆமா, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்தில் அபிஷேகம். என்னாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம். ஆமா, வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்தில் அபிஷேகம். நாடி நரம்பெல்லாம் கிருபைகள், என் தலைமுறைய தரிசனம். ஹல்லேலூயா. முன்னாடி இப்படி பாட்டு எழுதின எலும்பு உருவாக்குறதுக்கு முன்னாடியே என் மேல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை உருவாக்கினார். ஆமீன். இப்போ இந்த பாட்டில் இப்படி ஒரு வரி எழுதியிருக்கிற, என் மேல மட்டும் தரிசனம் அல்ல, என் தலைமுறைய தரிசனம் கர்த்தர் சுமந்து வைத்துக்க. ஆமீன். நான் சொல்றேன், இங்க இருக்கிற அநேகருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். இங்க இருக்கிற அநேக கணவரை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துவார். நல்ல கையை தட்டி இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. என கையில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், வாக்கு தத்தங்களை கர்த்தர் கோடிக்கணக்கில் உங்க மேல. ஆமீன். உங்க ரத்தத்தில் அபிஷேகம் கலந்து வச்சிருக்க. உங்க ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, அவரை ஆராதிக்கிற ரத்தம் சாதாரண ரத்தம் அல்ல, அது அபிஷேக கலக்கப்பட்ட ரத்தம். அதையும் தாண்டி ஆமீன், அவருடைய ரத்தத்தினால நம்ம கலக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த அபிஷேகம் கலக்கப்பட்டவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. பாருங்களேன், நேபுகாத்நேச்சார்ங்கிற ஒரு மனுஷன் பயங்கரமாக ஒரு சட்டம் போடுறான். எல்லாரும் அந்த சிலையை என்ன பண்ணணும்? வணங்கணும். ஆமீன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பெரிய திரள் கூட்டம் முன்பாக நிற்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கீழே வணங்குறாங்க. ஆனால் 3 தலைகள் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்குது. ஏன் இவங்க 3 பேர் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க ரத்தத்தில் அபிஷேகம் கலந்துருக்கு. கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்குறாங்க. ஆமீன். தாவீது கூட பிறந்த அண்ணன்களும் யுத்த களத்தில் இருக்கிறாங்க 3 பேர். ஆமா தானே? அவங்க உடம்புல ஓடுற ரத்தமும் தாவீதுடைய உடம்புல ஓடுற ரத்தமும் ஒரே ரத்தம் தான். ஆனால் 3 பேரும் யுத்த களத்தில் நிற்கிறாங்க. 40 நாள் நிற்கிறாங்க. ஒரு எதுக்காக நிற்கிறாங்கன்றது புரியல. ஆனால் அப்போ தான் அந்த யுத்த களத்துக்குள்ளே தாவீது என்ட்ரி ஆகிறார். ஆமீன். தாவீது சொல்றார், வந்த உடனே சொல்றார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஏன்னா அவன் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் சவுல் உடம்புல ஓடுற ரத்தத்திற்கும் தாவீதுடைய உடம்புல ஓடுற ரத்தத்துக்கும் வித்தியாசம். நல்ல கையை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பி இருக்குது. கையை உயர்த்தி, என் ரத்தத்தில் அபிஷேகம் கலந்திருக்குது. நாடி நரம்பெல்லாம் கிருபைகள்.
காசு பணத்துல நம்ம ஏழையா இருக்கலாம், ஆனா கிருபையில நான் கோடீஸ்வரன். அபிஷேகத்துல நான் தான் அம்பானி சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. நான் சொல்ல இன்னைக்கு அநேகருடைய தலையை இந்த அபிஷேக தைலம் நனைக்க போகிறது. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அநேகருடைய தலைய இந்த கொம்பின் அபிஷேகம் நனைக்க போகிறது. ஓரா ஷகடலதரி அந்தரபா. சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ எதற்கும் பயமே இல்ல. நான் ராஜாதி ராஜாவின், இனி யாருக்கும் அடிமை இல்ல. ஆமா ஆமா, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி எதற்கும் பயமே. சொல்லுங்க, வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் என் தலைமுறைய தரிசனம். ஆமா, வாக்கு தத்துவம் என் மேல நிரம்பிருக்குது, என் ரத்தத்துல அபிஷேகம் கலந்திருக்குது, நாடி நரம்பெல்லாம் கிருபைகள், என் தலைமுறைய தரிசனம். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ யாருக்கும் அடிமை. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ எதற்கும் பயமே இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, நீ யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை. குழியில போட்டாலும் படிய போட்டாலும் வழியாய் மாற்றிடுவான். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமா, குழியில போட்டாலும் வழியாய் மாற்றிடுவார். எரிகோ வந்தாலும் யோர்தான் நின்றாலும் சொன்னதை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின், நீ எதற்கும் பயமே இல்ல. நான் ராஜாதி, இனி யாருக்கும், நான் ராஜாதி ராஜாதி, எதற்கும் பயமே இல்ல. தடுமாறி நடந்தாலும் தவறிய விழுந்தாலும் தாங்கிய பிடித்திடுவார். கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். தடுமாறி நடந்தாலும் தவறிய விழுந்தாலும் தாங்கிய, கிருபைகள் விலகாது, கிருபைகள் விலகாது, அபிஷேகம் குறையாது, குறித்ததை நிறைவேற்றுவார். நான் ராஜாதி ராஜாவின், ஆமா யாருக்கும் அடிமை. நல்ல கையை தட்டி, நான் ராஜாதி, எதற்கும் பயமே இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்ல. ராஜாதி, எதற்கும் பயமே இல்ல. வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது, என் தலைமுறைய தரிசனம் சுமந்திருக்குது. வாக்கு தத்துவம் என் மேல, என் ரத்தத்துல அபிஷேகம், நாடி நரம்பெல்லாம் கிருபைகள் மறைந்திருக்குது. நல்ல கையை தட்டி, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, யாருக்கும் அடிமை இல்ல. ராஜாதி, நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை, இனி யாருக்கும் அடிமை இல்ல. நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை.
கையை உயர்த்தி சொல்லுங்க. ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி, இயேசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய், ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய், இயேசு ராஜா ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர மறந்திருப்பேன். உம்மை துதித்து எல்லா துயரம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுங்க. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான். என் பலனே என் பலனே என் கோட்டையே எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவாயேலோவி ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாசிக்கேதம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனைக்கு தகுதியானவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா
கடைசிய கையை உயர்த்தி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திரு. இயேசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திரு. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.